ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சரும நிறத்தை 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கான ஃபேர் அண்ட் லவ்லிக்கு ஈக்குவலான ஹோம்மேட் ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 பாதாமை தண்ணியில் போட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அல்லது 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சா கூட போதுமானது. ஸோ ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊறினா தான் நமக்கு அதோட தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படின்றதுனால இப்போ பாதாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதோட தோலை ஃபுல்லாக நம்ம உரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 நாளைக்கு தேவையான அளவுக்கு இந்த க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறட்டும். உரிச்சு வச்சுருக்கக்கூடிய பாதாம் பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ ஊற வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக சேர்க்க வேணாம், ஏன்னா ஸ்கின்னை எக்ஸ்ட்ரா ட்ரை ஆக்கிரும். ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மிக்சியில் சரியாக அரைப்படாது, குறன்னு இருக்கும். அதனால தான். ஸோ அந்த குறன்னு அரைச்சது போக நமக்கு வடிகட்டினதில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மில்க் இருக்குது. ஸோ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயிலு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் 15 டேஸ் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இதை ஒரு குட்டி கண்டெய்னர் டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரீம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு காலையில் எழுந்ததும் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண வேணாம். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கழித்து நீங்கள் சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பகலில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ பகலில் நீங்கள் உங்கள் ஃபேஸில் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். பட் வெளியில் போகக்கூடாது. ஒரு 30 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வெயிலில் போகாமல் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ பிரைட் கொடுக்கும். ஸோ டல் அண்ட் டயர்டாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னுக்கு அதிக ஒயிட்னிங் கொடுக்கும். எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின்னை ரொம்பவே ஈரப்பதமாக வச்சுருக்கோம், எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின்னை. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்புறம் ஸ்கார்ஸ் இதெல்லாம் இருந்துச்சதுன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்னிங் கொடுக்கும். ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட்டு கிளென்சர்னு சொல்லலாம். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு அதிக ஒயிட்னிங் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை சீக்கிரமாக லைட்டன் பண்ணும் அண்ட் ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீம் கடைகளில் வாங்கக்கூடிய க்ரீமை விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த க்ரீமில் அடங்கியிருக்கு. வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பியூட்டி ரிலேட்டடான டாப்பிக்கில் சந்திக்கிற அது வரைக்கும் பாய்.